An autobiography or the story of my experience with truth, written by M.K. Gandhi's translated version. This is by Mahadev Desai, edited version. But என்னென்னா இந்த சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு யூஜி ஃபஸ்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் வென் யூ ஆர் லேர்னிங் ஆல் த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் டேக்கிங் அப் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டிஸ் வில் ஹேவ் திஸ் கோர்ஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ் கோர்ஸ் 1ன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஹேண்ட் புக் ஃபார் இட். திஸ் இஸ் ரிட்டன் பை அவச்சி காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ். நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் I thought in Tamil version also it is necessary. I have made it in English version also. This first lesson is already made. நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் லெசன் நாங்கள் ஆல்ரெடி சாப்டர் 1 மலாலா இஸ் கம்ப்ளீட்டட். Now I am doing the second chapter. ரொம்ப ஷார்ட்டாக என்ன உங்களுக்கு வாட் யூ ஆர் சப்போஸ் டு லேர்ன் in the lesson. So that the people who are studying in Tamil medium, like you a bit understanding power கொஞ்சம் கம்மியாக இருக்குது, my learning capability is low. So if you have a person like that who's struggling to read and understand, only for those people this video. Otherwise please see only in English. இங்கிலீஷில் பாருங்கள், இங்கிலீஷ் லெசன் இங்கிலீஷில் படிங்க. இதே video is done in English also in the previous video. Please check that video. Don't skip to Tamil version. I always beg you, தமிழ் வெர்ஷன் பார்க்காதீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் புரியலைங்கிறவங்களுக்காக தான் இந்த தமிழ் வெர்ஷன். ஸோ அண்ட் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்த் அண்ட் பேரண்டேஜ் டெக்ஸ்ட்னு இருக்குது. காந்திஸ் belong to Baniya caste and seem to have originally grosses. ஸோ நம்ம காந்திஸ் எடுத்திங்கன்னா பானியா காஸ்ட் அவங்க பிலாங்கிங்ஸ், அவங்க பானியா காஸ்ட்டுக்கு அவங்க வந்து தே ஆர் ஃப்ரம் பானியா காஸ்ட் அண்ட் ஒரிஜினலாக கிராசஸ் மீன்ஸ் ஒன் ஹூ செல் வெஜிடபிள்ஸ். ஸோ அது மாதிரி இந்த ஃபேமிலி தான் நம்ம காந்தி ஃபேமிலி. பட் ஃபார் 3 generations ஃப்ரம் மை கிராண்ட்ஃபாதர் தே ஹவ் பீன் பிரைம் மினிஸ்டர்ஸ் இன் செவரி. ஆனால் 3 generations பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அட் கத்தியாவாட் ஸ்டேட்ஸ். பார்த்திங்கன்னா உத்தம்சந்த் காந்தி, ஓகே, உத்தம்சந்த் காந்தி வந்து அலையஸ் ஓட்டா காந்தி, இவர் வந்து கிராண்ட்ஃபாதர். ஓகே, மை கிராண்ட்ஃபாதர் மஸ்ட் ஹேவ் பீன் அ மேன் ஆஃப் பிரின்சிபல். அவர் வந்து ஒரு ரொம்ப ஒழுக்கத்துடனும் உண்மையுடனும் வாழ்ந்த ஒரு மனிதராக சொல்கிறார் காந்தி. ஸ்டேட் இன்டர்வியூஸ் கம்பல்ட் டெம் டு லீவ். ஸோ ஸ்டேட்டில் அங்கே வாழ்ந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் என்ன பண்ணாங்க, அவரை கம்பல் பண்ணி போர்பந்தர்லேருந்து கிளப்பி அமுச்சிட்டாங்க. அவர் அங்கே வந்து திவானா வந்திருக்காரு. அப்புறம் அவர் ஒரு ரெஃப்யூஜாவாக வந்து ஜுனாகத் வந்திருக்கு. ரெஃப்யூஜ்னா அந்த ஒரு இடத்த விட்டு ஒரு பெயர்வர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு உடைமைகள், அவங்களோட திங்ஸு, அவங்க எல்லாமே விட்டுட்டு வந்துடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃப்யூஜியாக ஜுனாகத் வந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா சல்யூட் பண்ணுறாரு. சல்யூட்டட் நவாப்னு லெஃப்ட் ஹேண்ட். சம்மன் நோட்டிசிங் த அப்பரண்ட் இஸ் கர்ட்டசி ஆஸ் ஃபார் அன் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன் லெஃப்ட் ஹேண்டில் வந்து சல்யூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய ரைட் ஹேண்டை ஆல்ரெடி நான் வந்து போர்பந்தருக்காக பிளெச் பண்ணியிருக்கேன், உங்களுக்குலாம் என்னால் ரைட் ஹேண்ட்லலாம் சல்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்த ஒரு மனிதர் தான் ஓட்டா காந்தி. ஓட்டா காந்தி இஸ் கிராண்ட்ஃபாதர், ஒரு காந்தியோட தாத்தா. இப்போ ஓட்டா காந்தி என்ன பண்ணார், ஓட்டா காந்தி மேரீட் செகண்ட் டைம் ஹேவிங் லாஸ்ட் his first wife. ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் he has lost, so he married second time. He had 4 sons by his first wife and 2 sons by his second wife. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2 குழந்தைகள் இருந்திருக்கு முதல் மனைவியுடன், 2 குழந்தைகள், 4 குழந்தைகள் முதல் மனைவியுடன், 2 குழந்தைகள் இரண்டாவது மனைவியுடன். I did not think that in my childhood I ever felt or knew sons of Otta Gandhi were all the other same mother. ஸோ எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே இருந்திருக்காது. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மதருக்கு பிறந்தவங்க மாதிரி தான் இருந்தாங்க. அப்படி தான் அந்த வளர்ப்பு இருந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாரு. The 5th of the 6 brothers was கரம்சந்த் காந்தி. ஸோ இந்த 6 பிள்ளைகளில் 5வது பிள்ளை தான் கரம்சந்த் காந்தி. அவருக்கு பேர் வந்து கபா காந்தி, அலைஸ் கபா காந்தி. இவர் தான் இவரோட அப்பா. And the 6th was Tulsidas Gandhi. Both these brothers were prime ministers in Porbandar, one after the other. So Kaba Gandhiyum prime minister தான், Tulsidas Gandhiyum prime minister தான். Kaba Gandhi தான் எங்க அப்பா, was my father. He was member of Rajasthanic court. It is now extinct, but in those days it was very influential body for settling disputes between chiefs and their fellow classmen. இப்போ வந்து அது வந்து இல்லை, அந்த ஒரு
அந்த ஒரு இடம் இல்லை. பட் அப்போது இருந்த இடத்துல வந்து அவர் அங்கே ரூல் பண்ணார். he was for some time prime minister in Rajkot and then வாங்கனர். ஸோ கொஞ்ச நாள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் அந்த இடத்துல. he was a pensioner of the Rajkot state when he died. ஸோ ராஜ்கோட் ஸ்டேட்டில் ஒரு பென்ஷனர், அவர் சாகும்போது பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார் ராஜ்கோட் ஸ்டேட்லேருந்து. கபா காந்தி மேரிட் 4 times. இப்போ அடுத்து அப்பா இவர் இப்போ தான் பேசிகிட்ருக்கோம். கபா காந்தி அவர் 4 times in section having lost his wife each time by death. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அம்மா இறந்துறதுனால, அவங்க ஒய்ஃப் இறந்துறதுனால இவர் 4 வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்னென்னா he had 2 daughters by his first and the second marriages. 2 டாட்டர் இருந்திருக்காங்க. his last wife புட்லிபாய். ஸோ கடைசி ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா புட்லிபாய் அவர் தான். அவங்க வந்து டாட்டர்ஸ் அண்ட் 3 sons. ஒரு டாட்டர் 3 sons அவங்களுக்கு பிறந்திருக்கு. ஐ பீயிங் த யங்கஸ்ட். இந்த ஐ யாருன்னா இப்போது காந்தி. ஸோ எனக்கு வந்து ஒரு அக்கா, 3 அண்ணன் தம்பிங்க, அதில் நான் வந்து கடைசி. ஸோ 2 அண்ணா, நான் கடைசி அப்படின்னு சொல்கிறாரு. மை ஃபாதர் வாஸ் அ லவர் ஆஃப் ஹிஸ் கிளான், ட்ரூத்ஃபுல், பிரேவ் அண்ட் ஜெனரஸ், பட் ஷார்ட் டெம்பர்ட். ஸோ ஒரு கிளான்னா அவங்களோட மக்கள். ஓகே, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக அந்த ஒரு பிரேவாக இருப்பார், ரொம்ப ஜெனரஸராக இருப்பார், எல்லாருக்கும் உதவுவார், அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ சர்டன் டிகிரி he might have been given a carnal pleasure before he married for the 4th time when he was over 40. ஸோ ஒரு கார்னல், ஒரு என்னதான் இருந்தாலும் 4 வாட்டி கல்யாணம் பண்ணவர் தானே அப்படிங்கிற மாதிரி 40 yearsல கூட கல்யாணம் பண்ணியிருக்காரு. பட் he was incorruptible and had earned a name for the strict impartiality in his family as well as outside. அப்படி என்ன தான் 4 வாட்டி கல்யாணம் பண்ணாலும் அவர் ஒரு இம்பார்ஷியல் இல்லாமல் ஸ்ட்ரிக்ட் ஃபாதராக நல்லா இருந்திருக்காரு. பட் when the agent saw that Kaba Gandhi was adamant, ஸோ இங்கே வந்து the agent was very angry. An assistant his loyalty to the state was well known. An assistant political agent spoke insultingly of Rajkot Thakur Sahib, his chief, and he stood up to the insult. The agent was angry and asked Kaba Gandhi to apologize. So ஒரு ஏஜெண்ட்டை வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், அதில் வந்து ஒருத்தர் திட்டிடுறாங்க. அப்போ வந்து அதில் வந்து கபா காந்தி கிட்ட வந்து நீங்கள் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க அப்பா கிட்ட. பட் இவரோட அப்பா, மை ஃபாதர் நெவர் ஹேட் எனி ஆம்பிஷன் டு accumulate riches and left us very little property. ஸோ அந்த மாதிரி அடமெண்ட்டாக இருப்பார். எந்த ஆர்டர் பண்ணதுனாலலாம் நான் போயிட்டு சாரிலாம் கேட்பேன்லாம் கிடையாது, சாரிலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ரிச்சாக இருந்திருக்காரா புவராக இருந்திருக்காரா பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, அவ்வளோ ஒரு இடம் படிக்கவும் இல்லை, நிறைய படிக்கவும் இல்லை. ஒன்லி குஜராத் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எதுலேயுமே அவருக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலாம் ரொம்பலாம் தெரியாது. பட் இஸ் ரிச் இன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சொல்யூஷன்ஸ் கொடுப்பாரு, இன்ட்ரிகேட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தருவார். மேனேஜிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மென் தெரியும். ரிலீஜியஸ் பர்சனாக இருந்திருக்கார். ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து அவங்க அப்பா பற்றி படிக்கிறோம். கொஞ்சம் தூரத்தில் நமக்கு வந்து அவங்க அம்மா பற்றி வந்துடும். புட்லிபாய். மை மதர் ஆஸ் லெஃப்ட் ஆன் மை மெமரி இஸ் தட் செயின்ட்லினஸ்னால் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க அம்மா என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ப்ரேயர் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க. டெய்லி மீல்ஸ், ஓகேவா, விதவுட் எனி ப்ரேயர்ஸ். கோயிங் டு த வைஷ்ணவ் டெம்பிள் வாஸ் ஒன் ஆஃப் அ டெய்லி டியூட்டி. ஸோ வைஷ்ணவ டெம்பிளுக்கு போகாமல், அந்த கோயிலுக்கு போகாமல், டியூட்டி அவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆஸ் ஃபார் த மெமரி கேன் கோ பேக். நான் ஞாபகம் வச்சுக்கிற வரைக்கும் ஐ டு நாட் ரிமெம்பர் ஹர் ஹேவிங் எவர் மிஸ் த சத்ருமாஸ்னால் ஒரு அந்த கோவில்களில் நடக்கிற ஒரு பூஜைகள், அதை எப்போவுமே அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணதே இல்லை, போகாமல் இருந்ததே கிடையாது. Then she would take the hardest vows and keep them without flinching. She will be always telling hardest இது நான் பண்ணுவேன், அடுத்து இந்த வேர்ஷனில் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹார்டஸ்ட் வேர்ஷன் எடுப்பாங்க. ஹார்டஸ்ட் எனக்கு இதை பண்ணி கொடுங்க, நான் இதை பண்ணுறேன், அந்த மாதிரி நம்ம வந்து கடவுளை வேண்டிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம இல்லை, நிறைய ஃபாஸ்டிங் இருப்பாங்க, விரதங்கள் இருந்து அதை வந்து கடைப்பிடித்து அதை வந்து அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, மன திருப்தி இருக்குது. டியூரிங் சத்ருமாஸ் ஷி வோட் நாட் டு ஹேவ் ஃபுட் விதவுட் சீயிங் த சன். அதுவும் கூட பாருங்கள், நான் சூரியனை பார்க்காம சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஓடி போயிட்டு வெளியில் ஸ்கையில் வந்து சூரியன் வந்துடுச்சு, அப்பியரன்ஸ் ஃபார் மை மதர் டு ஈட் அப்படி நாங்கள் சொன்னோன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஷீ வில் கம் அவுட் அண்ட் ஷீ வில் செக் வெதர் இட் இஸ் சீன். ஸோ அவங்க பார்த்துட்டு அது ஓகேனா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. அண்ட் ஐ ரிமெம்பர் டேஸ் வென் ஷி சடன்லி அப்பியரன்ஸ் வி வுட் ரஷ் அண்ட் அனௌன்ஸ் இட் டு ஹர். ஷி வுட் ரன் அவுட் அண்ட் சி, பட்
பை தட் டைம் த ஃபிகட்டிவ் சன் would have gone away. ஸோ நாங்கள் சொல்லி ஓடி வந்து அம்மா பார்க்குறதுக்குள்ளே அந்த சன் உள்ளே போயிருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். thus depriving her to the meal she does. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் பார்க்கலையே அதனால சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷீ இஸ் வெரி வெரி ரிலீஜியஸ் பர்சன். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு தென் அவங்களோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் தக்கூர் சாஹிப் கூட இருந்த நாட்கள் கொஞ்சம் பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் வந்து இவர் ஆஃப் தீஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தாத்தா, அப்பா, அம்மா இவங்களுக்கு நான் வந்து 2 அக்டோபர் 1869 பிறந்தேன். என்னோடய சைல்ட்ஹுட் வந்து போர்பந்தர்லேயே முடிஞ்சிருச்சு. ஐ ரிகலெக்ட் having been put to school, it was with some difficulty that I got through the multiplication table. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை ஸ்கூலில் போட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்கூலில். the fact that I regret nothing more than those days than having learnt in company with other boys to call our teacher all kinds of names would strongly suggest that my intellect must have been sluggish and my memory raw. ஸோ ஒன்றுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. கம்பெனி பாய்ஸோடு சேர்ந்து மேம்க்கு டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நேம்ஸ் வச்சு அவங்களை கூப்பிட்டது தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வேறு எதுவும் என்னோடய மைண்டில் இல்லைன்னு சொல்லிட்டு முடிக்கிறார். ஸோ இதுதான் இந்த ஃபுல் லெசன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பார்க்குறோன்னா கரம்சந்த் காந்தி பற்றி. இந்த காந்தி லெசனில் முக்கியமாக 3 விஷயம். அதை பர்த் அண்ட் பேரண்டேஜில் அவரோட எங்கே பிறந்தார், யார் அவங்க தாத்தா, அப்பா, அம்மா. ஸோ தாத்தா பார்த்தீங்கன்னா உத்தம்சந்த் காந்தி அலைஸ் ஓட்டா காந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் போர்பந்தர். அவர் எப்படி இருந்தார், அவங்களாம் ஃபுல்லாக கிராசர்ஸ், அவங்களாம் ஃபுல்லாக வந்து காய்கறி விற்றவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் அவர் அந்த நவாபை வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் அவர் ஒரு மேன் ஆஃப் பிரின்சிபல். அதை பற்றி பேசிட்டு அவர் 2 வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2வது மனைவியின் மூலமாக பிறந்தவர்கள் தான் வந்து கரம்சந்த் காந்தி ஆர் கபா காந்தி. அதுதான் கரம்சந்த் காந்தி, கபா காந்தி. இவங்க அப்பா, காந்தியோட அப்பா. இவர் வந்து கூட பிறந்த இன்னொரு தம்பி. இவங்க 2 பேருமே பிரைம் மினிஸ்டர் தான். இப்போ கபா காந்தி பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறாரு. அவர் ரிலீஜியஸ் பர்சன், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். 4 வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லா மனைவிகளும் இருந்ததுனால கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போது காந்தியோட பிறந்தவர்கள் ஒரு அக்கா, 2 அண்ணன்மார்கள். இவர் மட்டும் கடைசி. அப்புறம் வந்து அவங்க அப்பா எப்படி பிரின்சிபல்டாக இருந்தாங்க, அவரும் ரொம்ப ரிலீஜியஸாக கோவிலுக்கெலாம் போயிட்டு வர்றது வந்துட்டு. அதே மாதிரி அவங்க அம்மா ரொம்ப ரிலீஜியஸ், ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர்கள். அந்த டெம்பிளுக்கு போகாமல் டெய்லி சாப்பிட மாட்டாங்க. அந்த சந்திரமதி காலத்தில் வந்து அந்த அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காலங்கள்லாம் வந்து காலையில் சூரியனை பார்க்காம சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம காந்திக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பிறந்ததை பற்றி சொல்கிறாங்க. 2 அக்டோபர் பிறந்திருக்காரு. அப்புறம் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்காரு போர்பந்தர். ஸோ இது மட்டும்தான் நமக்கு இந்த லெசன் தருது. குட். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தமிழில் எனக்கு உங்களுக்கு புரியலன்னா ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் செக் யூ. இப்போ இந்த புக்கில் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மீனிங்ஸும் ஆன்டனிம்ஸும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் மீனிங்ஸும் ஆப்போசிட்ஸும் கேட்டிருப்பாங்க. பாஸ் பண்ணி இதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.